வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இன்னைக்கு வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிடபிள்யூஜே ஸ்டார்ட் பண்ணி 7 இயர்ஸ் ஆயிடுச்சு மக்களே. 8th இயருக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ இது நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது. ஸோ நம்ம கிராக் வித் ஜாக் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்க பேரை சொல்லாமல் விட்டுறக்கூடாது. இது வரைக்கும் நம்ம கூட இருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே நம்மளோட இந்த வெற்றி பயணத்துக்கு ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமா சார், கோகுல் சார், அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அருண் ப்ரோ. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயுமே 7 இயர்ஸ் ஆகி என்னோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷங்கள், நிறைய வெற்றிகள், நிறைய சில வருத்தமான தருணங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் அடங்கி ஒரு பியூரான ஒரு எமோஷனாக பார்த்தீங்கன்னா இந்த நாளை நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் மக்களுக்கு முக்கியமாக இந்த 2019 நிறைய பேர் தமிழில் இப்படி டீச் பண்ண ஆள் இல்லையா அப்படின்னு நினைக்கும்போது நம்ம கிராக் வித் ஜாக் பார்த்தீங்கன்னா அதை உடைச்சோம். தமிழில் கொண்டு கொரோனா டயத்தெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படும் போது இந்த கிராக் வித் ஜாக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே துணை நின்றுருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய மக்களை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண வச்சு அவங்க ஜென்ரேஷனை மாற்றிருக்கோம். எவ்வளோ பேர் அப்படி கிளியர் ஆயிரி உங்கள் ஜென்ரேஷனே மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ படிக்கிறவங்க இந்த நாளை இந்த நாளை ஒரு எமோஷனாக எடுத்துக்குங்க. நான் என்னோட கோலை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன். அதில் எவ்வளவோ தடங்கள் வந்துச்சு, எனக்கு எவ்வளவோ ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. அதிலிருந்தெல்லாம் கம்பேக் கொடுத்து இப்பையும் நான் ஓடிக்கிட்டு தான் மக்கள் இருக்கேன். அதை தான் உங்களுக்குமே சொல்லுவேன். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ நம்ம ஃபெயில் ஆனாலும் சரி, எவ்வளோ இடத்துல அடிப்பட்டு கீழே விழுந்தாலும் சரி, விழுந்த இடத்துல எந்திரிச்சு நிற்கணும். திரும்ப ஓடி நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவனாக பார்த்து நமக்கு அந்த வெற்றியை நம்ம கொடுப்பான். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். முக்கியமான ஒரு விஷயம், சும்மா நாளுக்கே நம்ம ஆஃபர் போடுவோம். நம்ம கிராக் வித் ஜாக்கோட 7th இயர் ஆனிவர்சரி. ஸோ உங்களுக்காக ஒரு தரமான ஆஃபர் போட்டிருக்கோம். ராயல் பாஸ்க்கு 7 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 777க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். 9 மந்த்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 977க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 1077க்கு ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ இந்த ஆஃபர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டைரெக்டாக கிராக் வித் ஜாக் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ராயல் பாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி எந்த வேலிடிட்டிக்கு உங்களுக்கு வேணுமோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே. ஸோ நீங்கள் இந்த நாளில் என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கொடைக்கானல் வர ஒரு ஸ்டேக்கு வந்திருக்கேன். ஸோ இதுதான் இந்த ஸ்டே. செம்மையாக இருக்கும் மக்களே. நைட்டெல்லாம் கேம்ப் ஃபயர் போட்டு இந்த இக்லூ டைப் ஆஃப் ஸ்டேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டே இது. ஸோ செம்மையாக இருந்துச்சு. வாங்க உங்களுக்கு இடத்த காட்டுறேன். 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு ஃப்ரீ மக்களே. இங்கே பாருங்கள் இடத்த, வியூ உங்களுக்கு காட்டணும். ஸோ அதை காட்டி முடிக்கிறேன். மறக்காமல் நம்ம ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? நான் திரும்ப உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், டிமோட்டிவேட்டு டிப்ரெஷன்லாம் ஆகி உட்காராதீங்க. 2K கிட்ஸில் தான் சில பேர் அப்படி இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷன். நாங்களாம் பார்த்தீங்கன்னா சாகர நிலைமைக்கு போயிட்டு ஜாலியாக இன்னும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொடைக்கானல் ட்ரிப்பு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்களுமே ஏதாவது மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க. லவ் ஃபெயிலியர் அப்படி இப்படிலாம் சில பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. எதே ஃபெயிலியர் ஆனாலும், கிட்னியே ஒரு சரி ஃபெயிலியர் ஆனாலும் எந்திரிச்சு நிற்கணும்டா. அவன் தான்டா சிடபிள்யூஜி ஆஸ்பிரண்ட். சக்ஸஸ் மீட்டுக்கு மறக்காமல் வந்துருங்க. மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் திண்டலில் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் டர்மரிக்கில் பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணவங்களுக்கான ஒரு வெற்றி விழா. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ் தான் உங்கள் பேரண்ட்ஸை உங்களை ஹானர் பண்ணுற ஸ்டேஜ். மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர்பி பிஓ ஆஸ்பிரண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களை ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, அதை சிங்கம் போல் கர்ஜிச்சு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும். இவ்வளவு நாள் எல்லாருமே உங்களை நோண்டி இருப்பாங்க, இப்போ நீங்கள் நோண்டுங்க எல்லாத்தையும். கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிட்டோம்டா அப்படின்னு சொல்லுங்கள். வேறு எதுவும் பேச விரும்பலை. கண்டிப்பாக வெற்றி நமதே. நீங்கள் இனிமேல் படிக்கிற எல்லாருமே இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு இது கிளியர் பண்ணுவீங்க. சரிங்களா?
உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் ஜாக்சன். மறக்காமல் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணுற ஆஃபர் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். காலையில் இங்கே சரியான குளிர் மக்களே, அதான் வாய்ப்பு வளருது சரிங்களா. ஸோ அவ்வளோதான். 10 10 10